இல்லை சில பேர் வந்து இந்த பிஹேவியரில் தப்பாக இருக்கும், அதெல்லாம் வந்து நமக்கு தெரியாமல் இருக்கும். ஆனால் இதில் இப்போல்லாம் வெளியே வந்துடும். மெயினாக இப்போ பார்த்துக்க வேண்டியது உங்கள் உடம்புல வயிறு, அடி வயிறு, கால் பிளாடர், லங்ஸ், லிவர். சில பேருக்கு இந்த ஃபேட்டி லிவர் மாதிரி ப்ராப்ளம், நான் ஆல்கஹாலிக் ஃபேட்டி லிவர். அப்படின்னா சாப்பாடை கட் பண்ணணும். அதுதான் பிரச்சனையே. ராகு உள்ளே வரும்போது தான் அது வெளிச்சத்தையே காட்டுவேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு சில பேருக்கு முகத்தில் மறு அப்படியே பருவாக இருக்கும். அதெல்லாம் ராகு தன்மை ஜாதகத்தில் பாதிக்கப்பட்டிருந்தால் மட்டும்தான் அப்படி நடக்கும். அதே மாதிரி கொத்து கொத்தா பரு உங்கள் லிவரில் இருந்தால் என்ன நடக்கும், அதெல்லாம் இப்போ வெளியே வரும். இருக்குங்கிறது காட்டும், அது வரைக்கும் நமக்கு தெரியாது. ஸோ இந்த டைம் பீரியடில் நெக்ஸ்ட் 40 டேஸில் இவங்கெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். எந்த அளவுக்கு விட்டு கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு ஆக்சுவலாக நமக்கு பிரச்சனைகள் இருக்காது. வீட்டில் பெரியவங்க யார் இருந்தாலும் கவனமாக இருக்கணும். இதுக்கு சிம்பிள் நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு சொல்லியிருக்கக்கூடிய அந்த பரிகாரம் செய்தாவே போதும். கலசத்தில் ஒரே ஒரு பச்சரிசி, கொஞ்சம் பச்சரிசி 1/4 கிலோ போட்டு அதில் வந்து ஒரே ஒரு தர்பத்துண்டு உள்ளே போட்டு ஒரு 11 ரூபா மினிமம் தட்சிணை வச்சு பக்கத்தில் இருக்கக்கூடிய மகாவிஷ்ணு சன்னிதானத்தில் பூஜை செய்யக்கூடிய, இல்லைன்னா பெருமாளுடைய சன்னிதானத்தில் பூஜை செய்யக்கூடிய பிராமணர்களுக்கு, வேத விற்பனர்களுக்கு நீங்கள் தானம் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நல்ல மாற்றத்தை கொடுக்கும். கெட்டது பக்கத்தில் வராமல் நம்மளை நம்ம தற்காத்து கொள்ளக்கூடிய அற்புதமான ஒரு பிராப்தம்.